பெரிய புராணம் இது சேக்கிழார் பெருமான் அவர்களால் எழுதப்பட்ட நூலாகும். சமய குலவர்கள் நால்வருள் சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்களால் இயற்றப்பட்ட திருத்தொண்டர் தொகை என்னும் நூலை முதல் நூலாக கொண்டு சேக்கிழார் பெரிய புராணத்தை இயற்றினார். இது 63 நாயன்மார்களின் வாழ்க்கையை கூறும் நூலாகும். 63 நாயன்மார்கள் எப்படி பக்தி செய்து சிவனருளை பெற்றார்கள் என்ற அவர்களின் வாழ்க்கையை கூறும் நூலாகும். 51வது புராணம் நின்றசீர் நெடுமாற நாயனார் புராணம். இவர் மதுரையில் இருந்து அரசாண்ட மன்னராகும். ஞானசம்பந்தரின் திருவருளால் சமண சமயத்திலிருந்து விலகி சைவ சமயத்தை சார்ந்து அதை வளர்த்தவர். பெரும் படையுடன் சென்று நெய்வேலியில் பகைவரை வென்றவர். மங்கையர்க்கரசியின் கணவராய் அமைந்தவர் இவராகும். மனதை குழப்பத்தில் ஆழ்த்தும் நெறிமுறைகளை தவம் என கைக்கொண்டு தன் உடலை வருத்தி கொள்ளும் சமணரின் சமய வலைக்குள் அகப்பட்டு அதன்பின் ஞான சம்பந்தரின் திருவருளால் அந்த சமண சமய வலையிலிருந்து விடுபட்டு உயர்வு பெற்ற இந்த நெடுமாறனாருடைய பெருமை 7 உலகங்களுக்கும் சென்று அடைந்தது. இவர் சமண சமயத்திலிருந்து சைவ சமயத்திற்கு மாறிய பின்பு ஞான சம்பந்தரின் திருவருளால் தென்னாட்டு பகுதிகளில் சிவநெறியை பெருகச் செய்து நல்ல முறையில் அரசாட்சி புரிந்து வந்தார். திருவைந்தவத்தை நெஞ்சில் வைத்து என்றும் போற்றி அதை தியானித்து வந்தார். இந்திரன் அவருக்கு அளித்த பொன் மாலையை மார்பில் அணிந்தவராக சிறந்து விளங்கினார். இப்படியாக அரசு செய்து வந்த நெடுமாறர் தன்னை எதிர்த்து போரிட வந்த வடநாட்டைச் சேர்ந்த மன்னனை திருநெல்வேலி போர்க்களத்திலே எதிர்கொண்டு அவனுடன் போரிட்டார். அதில் அவர் யானைப்படை, குதிரைப்படை, காலாட்படை முதலிய 4 வகை படைகளுடன் அந்த வடநாட்டு வேந்தனை போரிட்டு வென்றார். இவருடைய மனைவிதான் சைவ மதத்தில் சிறந்த விளங்கிய சோழ மன்னனின் மகளான மங்கையர்க்கரசியார் ஆகும். நெடுங்காலம் இவ்வாறாக தன்னுடைய மனைவியுடன் சேர்ந்து சிவபெருமானுக்கு பலவித தொண்டுகள் செய்து சைவ நெறியை தலைக்கச் செய்த நெடுமாறனார் இறுதியில் சிவனடியை சேர்ந்து இன்புற்றார். இவருக்கு கூன் பாண்டியன் என்ற பெயர் இருந்தது. இவருடைய கூன் முதுகு திருஞான சம்பந்தரால் குணமாக்கப்பட்டு நிமிர்ந்தது. நெடுமாறனார் முதலில் சமண சமயத்தை சார்ந்திருந்தார். அவருடைய மனைவியான மங்கையர்க்கரசியாரும் அவருடைய அமைச்சரான குலச்சிறையாரும் சைவ சமயத்தை சார்ந்திருந்தார்கள். இவர்கள் இருவரும் ஞான சம்பந்தரை மதுரைக்கு வருமாறு வேண்டி கேட்டுக்கொண்டனர். அதனால் மதுரைக்கு வந்த ஞான சம்பந்தர் சமண சமயத்தினருடன் வாதப்போர் மற்றும் அவர்கள் விதித்த எல்லாவித நிபந்தனைகளுக்கும் உட்பட்டு அவர்களை தோற்கடித்து மன்னனின் மனதை மாற்றினார். ஞான சம்பந்தரால் சைவ நெறிய சிறந்தது என்பதை உணர்ந்தான் பாண்டிய நெடுமாற மன்னன். அதன் பிறகு அவன் தென்னாடு முழுவதும் சைவ சமயத்தை தழைக்கச் செய்தான். சர்வம் சிவார்ப்பணம். சமண மதத்தினருடன் ஞான சம்பந்தர் வாதம் புரிந்த செயல்களை ஞான சம்பந்தரின் வரலாற்றில் நாம் காணலாம்.